أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீனோட மாபெரும் கிருபையை கொண்டு ரமதானுடைய 30 நாட்களில் பத்தாவது நாளை கடந்து 11ஆம் நாளையும் கடந்திருக்கிறோம். இன்னும் குரானை 3 விதமாக பிரித்தமானால் 3 பகுதிகளில் ஒரு பகுதியும் நாம் கடந்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த 10 நாட்கள், இந்த 11 நாட்கள் எப்படி கழித்திருக்கிறோம்? ரமதானுக்கு முன்னால் இருந்த நாட்களும் இந்த ரமதானுக்கு பின்னால் இருந்த இந்த 11 நாட்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று சற்று சுய பரிசோதனை பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாதா? இன்னும் 20 நாட்கள் அல்லாஹ் ரபுல்லா நமக்கு வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மாற்றத்திற்காக வந்ததுதான் ரமதானுடைய மாதம் என்பதை ஒருபொழுது நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இன்று தராவி தொழுகையில் சூரத்துல் ஹூத் ஆரம்பிக்கப்பட்டது. சூரத்துல் ஹூத் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பின்னால் முடிக்கப்பட்டு சூரா அல் யூசுப் 12வது சூரா ஆரம்பிக்கப்பட்டு அதில் பாதி பகுதி ஓதப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, நாம் பார்த்துள்ளோம், அதாவது நேற்று தினம் சூரா அல் யூசுஃபை பற்றி அதாவது சூரத்துல் யூனுஸை பற்றி சில விஷயம் நாம் பார்த்து வந்தோம். இந்த சூரத்துல் யூனுஸிலிருந்து சூரா அஸ் ஜுமர், சூரத்துல் ஜுமர் குர்ஆன் நடுப்பகுதிக்கு சற்று அருகாமையில் இருக்கும். இப்படி சூரத்துல் யூனுஸிலிருந்து சூரா அஸ் ஜுமர் வரை நாம் பார்த்தோம்னால் தொடர்ந்து நிறைய மக்காவுடைய வசனங்கள் வருகிறது. நிறைய மக்காவுடைய வசனம் வருகின்றால் அதில் நிறைய நபிமாருடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்று நான் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் சூரா அல் ஹூத் என சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஆத் என சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டவர் தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இந்த சூரா அல் ஹூதை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பாக எப்படி சூரத்துல் யூனுஸில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஷிர்கை பற்றும் ஷிர்கிலிருந்து எப்படி தூரமாக வேண்டும் என்று நிறைய சப்ஜெக்டை பேசுகிறானோ அப்படிதான் சூரா அல் ஹூதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி சூரத்துல் ஹூதில் அல்லாஹ் ஷிர்க் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசுகிறான் என்றால் நிறைய நபிமாருடைய வரலாற்று பேசுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், சமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், இப்படி நிறைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதில் குறிப்பாக ஒரு சின்ன சமுதாயம் பற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துடைய ஒரு சின்ன வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் செய்கிறார்கள். தாவத் செய்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் முடிந்து விடுகிறது. முடிந்த பிறகு அல்லாஹ் தரப்பில் சொல்லப்படுகிறது, நூஹை நீங்கள் கப்பல் செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர்கள் கப்பல் செய்கிறார்கள். செய்த பின்பு, அதாவது சில வரலாற்று அறிவிப்பில் நாம் பார்த்தோம்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இவர் காஃபிர். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிர். எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை அவர்களும் தன்னுடைய அம்மாவின் பக்கம் சென்று விட்டார்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நாம் பார்த்துள்ளோம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் செல்லும் பொழுது அதற்கு முன்னால் வானத்திலிருந்தும் மழை பெய்ந்தது, பூமியிலிருந்தும் தண்ணீர் கொப்பளித்து வந்தது. இப்படி உலகம் முழுவதும் தண்ணீர் நிறைந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் சில பிராணிகளும் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டு அவர்கள் செல்லும் பொழுது அந்த தண்ணீரில் லேசாக மிதந்து கொண்டு தன்னுடைய மகன் வருகிறார்கள். வரும்பொழுது அந்த இடத்தில் அவர்கள் தாவத் செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், கலிமாவை படுத்திக் கொள்ளுங்கள் என்று தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட பிள்ளைக்கு சொல்லும் பொழுது அந்த நேரத்திலும் மூழ்கி, அதாவது தண்ணீரில் மிதக்கூடிய அந்த நேரத்திலும் அந்த மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அல்லாஹ் நாடவில்லை, அதாவது அல்லாஹ் ஹிதாயத்தை எழுதவில்லை. எனவே அந்த நேரத்தில் வஹால பைனஹுமா மௌஜ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கு மத்தியில் மிகப்பெரிய அலை வந்தது. அந்த அலை அவர்களை அடித்து சென்று விட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது நாம் பார்த்துள்ளோம், ஒரு தாய் ஒரு தந்தை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளையை உலக அளவிலும் மார்க் அளவிலும் ஒரு சக்சஸ் ஆன ஒரு வெற்றி அடைந்த ஒரு பிள்ளையாக வளர்ப்பது மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம், மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த இடத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததியை அவர்கள் நரகவாசியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் கண்டு அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார் என்றால் அந்த இடத்தில் ஒரு தந்தை என்ற இடத்தில், ஒரு நபி என்பது தூரமானது, ஒரு தந்தை இந்த இடத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். இது நமக்கு மிகப்பெரிய பாடம். ஹிதாயத் என்பது ஏதோ என்னோட உம்மா அத்தா தாத்தா பாட்டனார் முஸ்லிமாக ஆகிவிட்டார்கள், நானும் முஸ்லிம் என்பது ஹிதாயத்து கிடையாது. அமல் வழியில் கொண்டு வந்தான் ஹிதாயத். அல்லாஹ் நாடுபவர்கள் மட்டும்தான் இது கிடைக்கும் என்பதை நாம் பார்த்துள்ளோம்.
அதை தொடர்ந்து அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஹூத் முடித்த பிறகு சூரால் யூசுப் தொடங்கப்பட்டது. இந்த சூரத்துல் யூசுஃபை பற்றி 12வது சூரால் யூசுஃபை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அஹ்ஸனல் கஸஸ். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அல்லாஹ் நிறைய சம்பவங்களை எல்லாம் பேசுகிறான். நபிமார்கள் இருக்கக்கூடிய சம்பவத்தை பேசுகிறான், நபிமார்கள் இல்லாத சில சம்பவத்தையும் அல்லாஹ் ரப்பல் பேசுகிறான். இப்படி என்ன வரலாறுகள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறான். அஹ்ஸனல் கஸஸ், இருக்கிற சிறந்த ஒரு வரலாற்றை நபியை நாம் உமக்கு சொல்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறான். ஆக மொத்தம் எத்தனை நபிமாரோட வரலாறு நாம் கேட்டிருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தனித்தனி படிப்பினை நமக்கு கிடைத்தாலும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படிப்பினை இருக்கிற சிறந்த வரலாறு, இருக்கிற நிறைய படிப்பினை இவருடைய வரலாற்று கிடைக்கும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக இன்று அதாவது சூரால் யூசுஃபுடைய பாதி பகுதி படிக்கப்பட்டது. நம்முடைய கடமை என்னவென்றால் இந்த விஷயத்தை எல்லாம், சம்பவத்தை எல்லாம் கதையாக கேட்பதை தாண்டி ஒரு முறை புத்தகத்தை குர்ஆனை எடுத்து வைத்து நாம் சூரால் யூசுஃபை தனித்தனியாக படிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரியக்கூடிய வகையில் நிறைய விதமான நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். முடிந்த அளவுக்கு சூரா முழுவதும் நம்மளால் தமிழால் ஓத முடியவில்லையா, பாதி அளவுக்காச்சு சூரால் யூசுஃப்ல பாதி ஆச்சு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஓத வேண்டும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 பேஜுகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெயர்பெறும். அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, சூரால் யூசுஃபில் பேஜுக்கு பேஜ் நமக்கு நிறைய படிப்பினை கிடைத்தாலும் சரி, மிக 3 விதமான நசியத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சிறு வயதில் ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் அவர்கள் சஜிதா செய்வது போன்ற இந்த கனவை கண்டார்கள். தன்னோட தந்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து விட்டார்கள். இந்த கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, குறிப்பாக சகோதரிடத்தில் சொல்லக்கூடாது. சகோதரத்தில் சொன்னால் அவர்கள் பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிர்த்து எதனால் செய்து விடுவார்கள் என்று அவருடைய தந்தை நசியத் செய்கிறார்கள். தந்தையுடைய நசியத்தை கேட்டு இவர் மறைக்கிறார்கள். பிறகு அவருடைய சகோதரம் திட்டமிட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கிணத்தில் போடுகிறார்கள். அந்த கிணத்திலிருந்து அவர்கள் ஒரு வியாபார கூட்டமாக எடுக்கப்பட்டு பிறகு மிஸ்ருடைய மார்க்கெட்டில் விற்கப்பட்டு மிஸ்ருடைய மன்னர் வாங்கி வளர்கிறார்கள். அங்கு மிகப்பெரிய மானக்கேடான சம்பவம் நடந்து பிறகு எனக்கு சிறைச்சாலை விருப்பம் என்று சிறைச்சாலை செல்கிறார்கள். அங்கு 2 நபர்கள் தாவா செய்கிறார்கள். அந்த 2 நபர்கள் மூலியமாக ஒரு நபர் மூலியமாக வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுடைய விளக்கங்களை சொல்லி அந்த நாட்டுடைய மன்னருக்கு ஒரு கனவுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். சொல்லி அந்த நாட்டில் ஒரு பதவி வாங்கி பிறகு அந்த நாட்டுடைய ஆட்சியை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் வந்து இருக்குது என்பதை நான் பார்த்துள்ளோம். பிறகு நாட்டுடைய ஆட்சியை கையில் வந்த பிறகு ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் எல்லாம் வறட்சியின் காரணமாக ரேஷனுடைய தானிய பொருட்களை வாங்கலாம் என்று வந்த பொழுது அல்லாஹ் தரப்பில் சொல்லப்பட்டு இவர்கள் காமிக்கப்படுகிறது. சிறு வயதில் இவர்கள் கொலை முயற்சி செய்தார்களே, தன்னுடைய சிறு சகோதரனை கிணத்தில் தூக்கி வீசினார்களே, அவர்கள்தான் இன்று மிகப்பெரிய இந்த மிஸ்ரு நாட்டுடைய ஆட்சியாளராக இருக்கிறார்கள் என்று தெரிந்து அந்த 11 சகோதரர்கள் அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தை அனைவரும் சஜிதா செய்தார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் பார்க்கலாம். இதுவெல்லாம் நமக்கு பரிச்சயமான தெரிந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது நாம் பார்த்ததெல்லாம் ஒரு தாய் ஒரு தந்தை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளையை உலக அளவிலும் மார்க் அளவிலும் ஒரு சக்சஸ் ஆன ஒரு வெற்றி அடைந்த ஒரு பிள்ளையாக வளர்ப்பது மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம், மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த இடத்துல நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததியை அவர்கள் நரகவாசியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் கண்டு அவர்கள் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கிறது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த விஷயங்கள் இந்நாள் வரை நமக்கு தேவைப்படக்கூடியது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது ஒரு 3 படிப்பினை இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரன், ஒரு 3 படிப்பினை, அழகிய படிப்பினை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்த்துள்ளோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு படிப்பினை கனவு சம்பந்தமான ஒரு தெளிவு நாம் பார்த்துள்ளோம். இவருடைய வரலாறு அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஆரம்பிப்பது குர்ஆனில் கனவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறான். அவருக்கு என்ன கனவு வந்தது, அந்த கனவுல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தை படிப்படியாக எடுத்து செல்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரன், ஒரு கனவு வருகிறது என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டது ஒரு அறியாத வயதில் கண்டார்கள். அறியாத வயதில் கண்ட ஒரு கனவு பல ஆண்டுகள் கழித்து அவர் நிறைவேறியது என்பதை நான் பார்த்துள்ளோம். இன்று அன்பிற்குரிய சகோதரன், ஒரு உண்மையான ஒரு கனவு நமக்கு வருகிறது. உண்மையான கனவு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்தகுஹு ருயா அஸ்தகுல் ஹதீஸா. நாள் பொழுதில் எந்த ஒரு நபர் உண்மையான பேச்சுக்களை பேசுகிறாரோ அவருடைய கனவில் தான் உண்மையான கனவு வரும் என்பதை ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். உண்மையான கனவு என்றால் அல்லாஹ் தரப்பிலும் சொல்லப்படும். நாள் பொழுதில் நடைமுறை வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடிய நபருக்கு தான் அவருடைய கனவில் உண்மையான கனவு அல்லாஹ் தரப்பிலும் சொல்லப்படும்.
அதில் சில சமயம் நற்செய்தி வரும், சில சமயம் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன தீங்கை பற்றி நமக்கு அல்லாஹ் அபாயம் எச்சரிக்கை சொல்வான். இப்படி அல்லாஹ் தன்னை உண்மையான கனவுகள் வரும். எனவே இப்படிப்பட்ட உண்மையான கனவுகள் ஒரு நபருக்கு வருகிறது என்றால் அந்த நபருக்கு அந்த கனவு மறுநாளே பலிக்க வேண்டும், மறுநாளே நிகழ வேண்டும் என்பதை அர்த்தம் கிடையாது. அது பல ஆண்டுகள் கழித்தும் நிகழலாம் என்பதற்கு மிகப்பெரிய சான்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. இதே போன்று ஒரு நபருக்கு ஒரு கனவு வருகிறது, அது கெட்ட கனவாக இருக்குது, பயமுடுத்தக்கூடிய அபாயகரமான ஒரு கனவாக இருக்கு என்றால் அந்த இடத்தில் முதலாவதாக நாம் பெறக்கூடிய ஒரு தெளிவு, இந்த கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, இந்த கனவை யாரிடத்திலும் சொல்லவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதனை தடுத்தார்கள் என்பதை பார்த்துள்ளோம். எனவே நாம் தூங்கி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் கெட்ட கனவு வந்து தெரியாமல் முழித்து விடுகிறோம் என்றால் முதலாவது நாம் எந்த பக்கம் நாம் எந்த பக்கமாக படுத்திருக்கிறோமோ அந்த பக்கத்தை அதாவது எந்த இடத்து தூங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல வேற இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் இடது பக்கமாக திரும்பி இருக்கோமால் சில உலமாக்கள் கருத்து அடிப்படையில் வலது பக்கமாக திரும்ப வேண்டும் என்பதை சொல்லி காண்பிக்கிறார்கள். சில ஹதீஸுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் இடது பக்கமாக லேசாக துப்ப வேண்டும் என்பதை சொல்லி காண்கிறார்கள். அதாவது எச்சில் வரும் அளவிற்கு இல்லாமல் ஒரு சாதாரணமாக துப்ப வேண்டும், இதனால் ஷைத்தான் விரைந்து ஓடுவான் என்பதை நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடார்களே, இப்படி கனவுடைய விளக்கத்தின் அல்லாஹ் ஆரம்பித்து இரண்டாவது மிக முக்கியமான ஒரு படிப்பினை சூரா அல் யூசுப் சொல்லுகிறது. சூரத்துல் யூசுப் நாம் படித்தோமானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கிணத்தில் வீசப்படுகிறார்கள். கிணத்தில் வீசப்பட்ட பிறகு அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செல்லுமாறு சொல்லி அவர் துணை கொடுத்து பிறகு கிணத்திலே பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ் நாம் பார்க்கலாம். இப்படி பார்த்து இந்த விஷயம் அந்த சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வருகிறார்கள். எப்படி எடுத்து வருகிறார்கள்? ஒஜாவு அபஹும் இஷா யபுகுன், இஷாவுடைய நேரத்தில் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் அழுது கொண்டே வருகிறார்கள். சொல்லுகிறார்கள், தந்தையே நாங்கள் விளையாட எல்லாம் என்று காட்டுப்பகுதியில் சென்றோம், அந்த இடத்தில் ஓனாய் வந்தது, ஓனாய் வந்து யூசுஃபை கடித்து கொன்று விட்டது என்று சொன்னார்கள். ஒரு ஆதாரத்திற்காக ஒரு துணியில் ஒரு பொய்யான ரத்தத்தையும் போட்டு அந்த துணியை யூசுஃபுடைய துணி என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள். அந்த துணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துணி தான், ஆனால் போடப்பட்ட ரத்தம் இது பொய்யான ரத்தம் போட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கொடுத்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து 12 பிள்ளைகள், மொத்தமாக 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக பிரியமான ஒரு பிள்ளை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மிகவும் பிரியமான ஒரு பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இயற்கையாகவே நாம் பார்த்துள்ளோம், நமக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கா என்றால் ஒரு பிள்ளையின் மீது நம்முடைய பாசம் தனியாக செல்கிறது என்றால் இது இயற்கை, இது தவறு கிடையாது, இது இயற்கை தவறு கிடையாது. தவறு என்ன? நடைமுறையில் எடுத்து வருவது, பிற பிள்ளைகள் பொறாமைப்படும் அளவிற்கும் பிள்ளைகள் பார்த்து சங்கடப்படும் அளவிற்கும் நடைமுறையில் கொண்டு வருவது இது தவறான விஷயம். ஆனால் மனதில் ஒரு முஹப்பத்தை வைப்பது தவறு கிடையாது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் செய்தார்கள், மனதில் ஆழமான முஹப்பத்தை வைத்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த 10 சகோதரருக்கும் இது வெறுப்பை உண்டாக்கியது. வெறுப்பை உண்டாக்கி பொறாமையில் அவர்களை போட்டு விட்டது. பொறாமையில் போட்டு இப்படிப்பட்ட கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள். இந்த எல்லா விஷயத்தையும் செய்துவிட்டு அழுது கொண்டு ஒரு பொய்யான காரணத்தை கொண்டு வந்தார்கள். அழுது பொய்யான அழுகையால் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை, அருமை தந்தையே, இப்படி ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொன்ன பிறகு அந்த இடத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு துக்கமாக இருக்கும். தனக்கு பிரியமான ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எவ்வளவு தடுத்தும் இந்த சகோதரர் வலுக்கட்டாயம் கூட்டி போய் இப்படி செய்து விட்டார்களே என்று நினைத்து அவர் மிக வருத்தமாக இருந்தது. அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஃபஸபருன் ஜமீல், அதாவது பொறுமையாக இருப்பதே அழகியது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த இடத்துல அவர் என்ன செய்தார் தெரியுமா? இன்னமா அஷ்கு பசி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய துக்கத்தை வெறும் அல்லாஹ் இடத்தில் மட்டும் நான் முறையிடுகிறேன், உங்களிடத்தில் எதுவும் புலம்ப மாட்டேன் என்று சொல்லி வெறும் அழுதார்களே தவிர அழுகையை தாண்டி எந்த துக்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அந்த இடத்தில் அழகிய பொறுமையை மேற்கொண்டார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு படிமனை தான், தன்னுடைய பிள்ளை கொல்லப்பட்டார்கள் என்று தெரிந்தும் அந்த இடத்தில் ஒரு பொறுமையை மேற்கொள்கிறார் என்றால் பொறுமைக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கிறது என்று நாம் பார்த்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய இந்த காலத்தை ஆரம்பிக்கும் முன்னால் நபி பட்டத்தை, அதாவது அப்பொழுதுதான் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது, இவர்கள் நபித்துவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் 2 சூறாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்பட்டது. முதலாவதாக சூரத்துல் முஸ்ஸமில், இரண்டாவதாக சூரா அல் முத்தஸிர். இந்த 2 சூறாக்களும் படிப்படியாக இறக்கப்பட்டது. தெளிவாக படித்தோமானால் இந்த 2 சூறாக்களிலும் ரசூலுல்லாஹ்க்கு பொறுமையோட பாடத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன் வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், அவர்கள் என்னெல்லாம் பேசுகிறார்களோ நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று ஒரு பக்கம் சொல்லி, இன்னொரு பக்கம் ஒலி ரப்பிக ஃபஸ்பிர், உன்னுடைய இறைவனுக்காக நீ பொறுமையாக இரு என்று இன்னொரு சூரா அல்லாஹ் சொல்லி காண்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை எதிராக ஒருவன் பொறுமையை மேற்கொண்டால் அந்த பொறுமை எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக
இது இரண்டாவது படிப்பினை. அதாவது எல்லா விதமான கஷ்டத்தையும் பொறுமை மேற்கொள்வது. மூன்றாவதாக பிறரை மன்னிப்பது. இதுதான் சூரால் யூசுஃபுடைய கடைசியா நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, தண்டிப்பதை தாண்டி ஒரு மனிதனை மன்னித்து விட்டு பாருங்கள். அந்த இடத்திலுடைய மன்னிப்பு இருக்கிறது, மன்னிக்க கூடியவர் மட்டும்தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய கண்ணியமிக்க ஒரு செயல் என்று. அல்லாஹ் நல்லடியாளுக்கு தன்னை கொலை செய்த சகோதரன் என்று தெரிந்தும் பிற்காலத்தை அவர்கள் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டார் என்றால் இது எவ்வளவு பெரிய வீரமிக்க செயல் என்பதை நாம் பார்த்துள்ளோம். இதை அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தின் பிமிஸ்லிஹா. யாராவது தவறு செய்தால் அதை பிறருக்கு, அதாவது அதே அளவு தவறு செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தவறு செய்கிறார், பழி வாங்குவதற்கு உரிமை இருக்கிறது. ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து விடுகிறாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர், முதலாவதாக கனவை தன்னிடத்தில் கட்டுப்படுத்துவதும், இரண்டாவதாக எல்லா சூழ்நிலையிலும் சபர் பொறுமை செய்வதும், மூன்றாவதாக தீங்கு செய்பவர்களுக்கு மன்னிப்பதும், இந்த மூன்று தன்மை கொண்டதுதான் சூரத்துல் யூசுப் என்பதை பார்த்துள்ளோம். அந்த இடத்தில் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்து விடுகிறார்கள். மன்னித்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்லி காண்பிக்கிறார்கள். மிகவும் அழகிய ஒரு வார்த்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒமை யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன். யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு மேலும் பிறரை மன்னித்து விடுகிறார்களோ, ஒமை யத்தகி வயஸ்பிர், யார் அல்லாஹ் மீது தக்வாவை ஈடுபட்டு பிறரை மன்னித்து விட்டு பொறுமை காக்கிறார்களோ அவர்களுடைய நன்மை அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது என்று சொல்லி அந்த சபையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரரை மன்னிக்கிறார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரர், சூரால் யூசுப் நாம் தனித்தனியாக படித்து நிறைய பாடங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூறாக்களில் நிறைய விதமான படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாக்ரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.